வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் எல்லாருக்குமே அல்ட்ராமேன் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அல்ட்ராமேனை பேஸ் பண்ணி இப்போதைக்கு ஒரு அனிமேட்டட் மூவியை வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அல்ட்ராமேன் ரைசிங். சின்ன வயசு மெமரிஸ்லாம் கண்டிப்பாக வந்துட்டு போகும் இந்த அல்ட்ராமேனோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது. உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மறக்காம அல்ட்ராமேனுக்கு இந்த சீரிஸ் மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. செம ஜாய்ஃபுல்லான ஒரு PG-13 ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு படம். பட் அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸுக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு செம டீட்டெயில்டான கதை உள்ள இருக்கு. ஸோ டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா அனிமேஷன் சொல்லி ஆகணும். இது ஒரு அனிமேட்டட் மூவியா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் ஆக்சுவலா ஒரிஜினல் ரைட்ஸை வாங்கி இது ஒரு அனிமேட்டட் மூவியா இல்லாம லைவ் ஆக்ஷனா கொண்டு வரதான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களா. பட் ரைட்ஸ்ங்கிறது ஒன்லி அனிமேட்டட் சைட்ல தான் இருக்கு அந்த காரணத்தினால. அதனால தான் இது வந்து அனிமேட்டட் மூவியா பிரசன்ட் பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உண்மையான்னு தெரியல. பட் இதை வந்து அனிமேட்டட் ஸ்டைல கொடுக்குறேன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலயுமே கோட்ட விடாம செம டாப் நாச் செம குவாலிட்டியான ஒரு அனிமேஷனை பத்தி நான் பிரசன்ட் பண்ணிருக்கேன். சின்னதா அங்கங்க உங்களுக்கு வந்து ஸ்பைடர்வர்ஸ் ஞாபகம் வரலமே தவிர்த்து ஸ்பைடர்வர்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அனிமேஷன், பட் செம குவாலிட்டியான ஒரு அனிமேஷன். போட்டோ ரியலிஸ்டிக் கிடையாது, பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவ்வளோ அக்யூரேட்டாகவும் அதே மாதிரி சண்டை சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே செம பவர் பேக்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அனிமேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது, அவ்வளோ நல்லாவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வித்தியாசங்களுமே பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த அல்ட்ராமேன் சண்டை போடுற அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே அவருடைய பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவருடைய மூமெண்ட்டாக இருக்கட்டும், அவருடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அண்ட் அவருடைய பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது க்ளோவாக வரல அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளாஷியாக அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டாப் நாச்சான அனிமேஷன் சொல்ல முடியும். அதே மாதிரி மியூசிக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் சைடில் இந்த படத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சும்மா அனிமேஷன் அப்படின்னு சொல்லி விடாம முடிஞ்ச அளவுக்கு ஹெர்க்க போட்டு அனிமேஷனை பிழிஞ்சு எடுத்திருக்காங்க. ஒரு டாப் குவாலிட்டி ஒர்க், குவாலிட்டியான அனிமேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இதை பார்த்து செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாட்டோங்கிற ஒருத்தர், அவர் தான் அல்ட்ராமேன் அந்த படத்தில் வராரு. அவருடைய அப்பாவும் அல்ட்ராமேன் தான். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் இவருக்கு இப்போதைக்கு ஒர்க் லைஃப் அண்ட் அந்த அல்ட்ராமேன் சொல்ல அந்த ஹீரோ லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இது நடுவில் இவர் அப்பாவாக மாறுறாரு. அப்பான்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் குழந்தைக்கெல்லாம் அப்பாவில் ஒரு மான்ஸ்டருக்கு அப்பாவாக மாறுறாரு. அதுவும் அவர் எதேச்சியாக மாறுற அந்த சமயத்தில் இது 3 வாழ்க்கையுமே அவர் டேக்கிள் பண்ணுற மாதிரி அந்த கதையை எழுதியிருக்காங்க. ஸோ முழு ஃபோக்கஸுமே சாட்டோங்கிற ஒரு கேரக்டர் மேலே தான் போடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அவர் பேஸ்பால் பிளேயராக இருக்காரு. ஸோ அது பார்க்கணும், அந்த பேஸ்பால் மேட்சஸ் எல்லாத்தையுமே ஜெயிக்கணும். இன்னொரு பக்கம் அந்த கைஜஸ் கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும், அதாவது சூப்பர் ஹீரோவாக இருக்கணும், ப்ளஸ் அப்பாவாகவும் இருக்கணும். 3 லைஃபை அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு, அந்த வித்தையை அவர் எப்படி கற்றுக்கிறாருங்கிற மாதிரி கதையை சூப்பராகவே எழுதியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு வெல் ரிட்டனான ஒரு கேரக்டராக தான் எனக்கு ஃபீல் ஆனாப்ல. ஃபைனலாக அந்த 3 லைஃபையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய கேரக்டராக அவர் மாறும்போது அது சூப்பர் ஜஸ்டிஃபைங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. சும்மா இஷ்டத்துக்கு இந்த எல்லாத்தையுமே பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி காட்டாமல் அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ரைட்டிங் உள்ள போயிருக்கேன். ரைட்டிங்கை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பாராட்டி ஆகணும். இந்த லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே தாண்டி அவருக்குள்ளேயுமே அவங்க அப்பா மேலே ஒரு சின்ன கோவம் இருக்கு. அதே மாதிரி அவங்க அம்மாவுமே சின்ன வயசாக இருக்கும்போது தொலைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா பாசம்ங்கிற மாதிரியும் தனி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. ஸோ எமோஷனல் சைடையுமே இந்த பக்கம் நம்ம சாட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆக்ஷன், எமோஷன், ஹியூமர்னு சொல்லி எல்லாத்தையுமே அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், சூப்பர் சார்மிங்கான ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அவரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கேன். அண்ட் அவருடைய வாய்ஸ் ஆக்டரும் உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான வாய்ஸ் ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு. எமோஷன்ஸும் சூப்பராக வாய்ஸ் மூலமே கன்வே பண்ணது எல்லாமே கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஸோ அல்ட்ராமேனா இவர் தான் வர அந்த சமயத்தில் அவர் தான் மெயின் கேரக்டர். இவர் கூடவே இன்னொரு முக்கியமான கேரக்டர் சூப்பராக ஷேர் ஆனாங்க. அவங்க தான் மீனான்னு சொல்லப்படுற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் அட்லஸ்ங்கிற ஒரு படத்தில் ஸ்மித்தை பார்த்துருப்பீங்களே, எக்ஸாக்ட்லி அந்த கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மீனாங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ். அவங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீ யாருங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற அந்த அட்வைஸ், எப்போவுமே சண்டேல கூட அல்ட்ராமேனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அதே மாதிரி அந்த குழந்தைய பாதுகாக்க திணறதுன்னு சொல்லி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ரசிக்க முடியும் இருக்கு. நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதை தாண்டி படத்தில் பெருசாக மெயின் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி யாரும் இல்லை. அப்பப்போ இந்த அல்ட்ராமேனாக இருந்த சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தவங்க கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட பேசுகிற மாதிரி சீக்கிரம் சமைக்கப்பட்டிருக்கோம். அண்ட் அப்பா வந்து ஃபைனலாக திரும்பவும் அல்ட்ராமேனாக இறக்கி சம்பவம் செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் ரசிக்கப்படி இருந்துச்சு. வில்லன் கேரக்டருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். அவர் எதுக்கு இவ்வளோ காண்டாக இருக்காருன்னு சொல்லி அந்த சின்ன பேக் ஸ்டோரி வச்சு உங்களால் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 1 டைமென்ஷனல் வில்லனாக தான் வந்திருக்காரு. ஸோ இதை வந்து நான் மைனஸில் போட விரும்பல. பிகாஸ் இந்த படத்துக்கு தேவையான ஒரு வில்லனாக அவரை காமிச்சிருக்கிறது ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு ரைட்டிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது அவரை மைனஸாக சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ குட் வில்லன், அவ்வளோதான். அண்ட் இதை தொடர்ந்து ஆப்வியஸாக அனிமேஷன் கேரக்டர்ஸை தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக தான் படத்துக்கு வருவீங்க. ஆக்ஷன் பட்டாசாக இருந்துச்சுங்க. அனிமேஷனாக இருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட சினிமேட்டிக் லிபர்ட்டிலாம் எடுத்து நீங்கள் லைவ் ஆக்ஷனில் பார்க்காத அளவுக்கு வித்தியாசமான அனிமேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக ஒரு ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனாக இருந்து அல்ட்ராமேனா மாதிரி டப்புன்னு அந்த கைஜு கூட சண்டை போடுற மாதிரி தான் சீக்வன்ஸ் வந்திருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பஞ்சுன்னு சொல்லி எல்லாமே அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அனிமேஷன் ஆக்ஷனுக்கு சூப்பராக காம்ப்ளிமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனல் ஃபைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சம்பவம் நடக்கும். அதுவுமே ரொம்ப
நல்லாயிருக்கும். 2 பெரிய ஆக்ஷன் தான், அதை தாண்டி பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒரு அப்பா பையன் ஸ்டோரி தாங்க. அதில் வித்தியாசமான ஏகப்பட்ட எமோஷன்ஸ் உள்ள நுழைச்சு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு லீனியர் ஸ்டைலில் தான் இதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களால் ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏகப்பட்ட 1008 படங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்க அதே கதைகள், முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வர கதையை இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய படங்களை பார்த்துருக்கலாம். அதை அல்ட்ராமேனுக்கு எப்படி அவங்க கம்பைன் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அல்ட்ராமேனுக்கும் ஒரு மான்ஸ்டருக்கும் உள்ள இருக்க அப்பா பையன் உறவுங்கிற மாதிரி இந்த கதையை வந்து நகர்த்து கொண்டு போயிருக்காங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி தான் கதையை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால நிறைய அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை தாண்டி ஸ்டோரி சில இடங்களில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்புறேன் இது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கிட் ஃபோக்கஸ்டாக தான் எடுத்துருக்காங்க. பட் அதுக்குள்ளே இருக்க அந்த கோர் வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்ட ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். பட் அதை தாண்டி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியரான ரொம்ப கிளீஷாவான ஸ்டோரி தான். அகைன் மொக்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பரிச்சயமான ஸ்டோரி. அண்ட் படத்தோட எண்டில் ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்கு. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை கூட உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணிட்டு முடிஞ்சிடும். எத்தனை பேர் கெஸ் பண்ணி சொல்லி மறக்க காம்படுங்க. அந்த அளவுக்கு ஈஸிலி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த படத்தை எழுதியிருந்தா நல்லா இருக்குமோ தோணுது. சின்ன பசங்களை அல்ட்ராமேனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல. அடல்ட்ஸும் நாங்கள் என்ன மாதிரி அல்ட்ராமேன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கப்பா, எங்களுக்காக படம் இருக்கேன். படத்தோட ரன் டைமும் குட்டி தாங்க. பிடிச்சலுக்கு டப்புன்னு அடுத்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அண்ட் படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காமா போட்டு தான் முடிக்கிற அந்த காரணத்தினால கண்டிப்பாக இதை தொடர்ந்து இன்னும் 2-3 படங்கள் வரதான் போகுது. அல்ட்ராமேன் ஃப்ரான்ச்சைஸை கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்ட்ராமேன் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட போகும்போது நம்ம சேட்டோ எதுக்கு அவங்க அப்பா அம்மா மேலே காண்டில் இருந்தான். அவங்க அம்மா முதல்ல எப்படி தொலைஞ்சு போனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தெளிவாக சொல்லவே இல்லை. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை தேடுற வேலையில தான் இருந்திருப்பாரு. பட் அவங்க அப்பா மேலே இவன் வந்து காண்டில் சுற்றிட்டு இருப்பான். ஏன் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவங்க தெளிவாக கொடுக்கவே இல்லை. சும்மா பேரண்ட்ஸ் எமோஷன் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அதை எங்கே வைக்கணும், எப்படி பர்ஃபெக்டாக எழுதணுங்கிறத அவங்க மறந்துட்டாங்க போல. அது ரொம்ப ஆடாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த குட்டி மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சைல்டிஷாக இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. அதை நான் தப்புன்னு சொல்லலை, குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டு பார்ப்பாங்க தான். பட் எனக்கு ரொம்ப அது சைல்டிஷாக ஃபீல் ஆச்சுங்க. அதை மட்டும் இன்னும் தெளிவாக கன்வே பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் லைட்டாக ஒரு மைனஸ். அதே மாதிரி புது ஃபேன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்காக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது தெளிவாக புரியுது. அப்படி இருக்கும்போது அல்ட்ராமேனோட ஆரிஜினுமே நீங்கள் டச் பண்ணிட்டுல போகணும். அது ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே மேலோட்டமாக கடந்து போயிடுறாங்க. அதாவது நாமளாக தேடி கண்டுபிடிச்சி அல்ட்ராமேன் இவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கான்னு சொல்லி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அல்ட்ராமேன் ஃபேன்ஸாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் புது ஃபேன்ஸ் யாராவது வரதா இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு அல்ட்ராமேனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு புது ஃப்ரான்ச்சைஸை கிக் ஆஃப் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் படமாக இது வரும்போது சின்னதாக ஆரிஜினை டச் பண்ணிட்டு போகிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தான் தோணுது. அதே மாதிரி டப்புன்னு ஃபைனலாக ஏகப்பட்ட அல்ட்ராமேன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன தானே நடக்குதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக புது ஃபேன்ஸுக்கு ஏற்படலாம். அதுக்காக தான் நம்ம தனியாக ஆர்ஜினே போட்டிருக்கோம். அந்த ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் இதை தாண்டி பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அதே மாதிரி ஆப்வியஸாக இப்போ லேட்டஸ்ட்டாக காஜிலா எக்ஸ் காங்கு, காஜிலா -1 சொல்லி ஏகப்பட்ட கைஜூஸ் படங்களாக வந்துட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்திலுமே நிறைய கைஜூஸ் இருக்குது. கிகாட்ரான் சொல்லி ஒரு கைஜு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி மெக்கானிக்ஸும் பண்ணிடுவாங்க. மெக்கா கிகாட்ரான் மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க. ஸோ மான்ஸ்டர்ஸ் அண்ட் கைஜு ஃபேன்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய படங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்களோட பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய சின்ன வயசு மெமரிஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும் அல்ட்ராமேனை பார்க்கும்போது. எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, எத்தனை அல்ட்ராமேன் ஃபேன்ஸ் இருக்கீங்க சொல்லி மறக்காம காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த பத்துக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அதையும் சொல்லிட்டு போங்க. நல்ல ஒரு ஆசமான விட மீ பட்டு இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்